எதுக்கோ ரிவ்யூ போடுற நேரத்துல இப்போதைக்கு இடைத்தேர்தலுக்கான ரிவ்யூவும் போட வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு. திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி இந்த தொகுதிகளில் இப்போதைக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதுல பாஜக, தேதிமுக, நாம் தமிழர் எல்லாருமே டெபாசிட்டை இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி டெபாசிட் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா, பதிவாயிருக்கிற மொத்த வாக்குகள்ல 1/6 அந்த வேட்பாளர் வாங்கியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு டெபாசிட் திரும்ப கிடைக்கும். எதுக்காக 6 பங்குன்னு பார்த்தீங்கன்னா 6 கட்சிகள் போட்டிடுறாங்க இல்லையா, அதனால. ஸோ இப்போ திருப்பரங்குன்றத்தில் 2,35,057 வாக்குகள் பதிவாகிருக்கு. இதில் டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கணும்னா 33,843 வாக்கு நீங்க வாங்கி இருக்கணும், அப்பதான் டெபாசிட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அரவக்குறிச்சியில் 1,64,582 வாக்குகள். ஸோ இதில் 6ல் ஒரு பங்குனா 27,430 வாக்கு உங்களுக்கு வாங்கியிருக்கணும். தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா 1,86,000 வாக்குகள். இதில் உங்களுக்கு 31,000 சில்லற வாக்குகள் வாங்கியிருந்தாதான் டெபாசிட் திரும்ப கிடைக்கும். ஸோ பாஜக, தேதிமுக, பாமக, நாம் தமிழர்கள் இந்த மினிமம் வாக்குகளுக்கும் கீழே வாங்கியிருப்பதன் காரணமாக அவங்களுக்கு டெபாசிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. இதில் திருப்பரங்குன்றத்தில் பாமக போட்டியே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. மொத்தத்தில் அதிமுக ஒரு பக்கம் பின்னி பெடலத்துக்கு போயிட்டு இருக்காங்க, மற்றவங்க அடிப்பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். முன்னாடியே சொன்ன கேட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயகாந்த் வேற இப்போதைக்கு செம்ம டென்ஷனில் இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக போட்டிடுறோன்னு சொல்லி விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான் ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரேமலதாவை தான் இவ்வளோ தூரம் புஷ் பண்ணாங்க. இதில் நம்ம சப்போஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம கட்சியினருக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், காம்ப்ளானாக இருக்கும்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக தான் நாங்கள் போட்டிக்கிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தா 3 பக்கமும் டெபாசிட்டில் அது நிலைமை போயிடுச்சு சார். இதில் ஒரு வேட்பாளருக்கு 25 லட்சம் பக்கம் கட்சியிலிருந்து நிதி வேற கொடுத்துருக்காங்க, அதுவும் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. பேசாம நீங்க போட்டிடாமையே இருந்திருக்கலாம், சொன்ன கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜயகாந்த் குமுறிட்டு இருக்காரம்பா. இப்ப குமுறி என்ன விஷயம், குமுற வேண்டியத்துல குறுமறி இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பாஜகவுக்கு ஒரு பூஸ்ட் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தேர்தலில் அதிமுக, திமுக, 3ஆவதுல தேதிமுக அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு போன வருடங்கள்ல. ஆனா இப்போ பாஜகவோட மீடியா பிரசன்ஸ் அப்படின்றது அதிகமாயிட்டே வருது. நிறைய டிவி ஷோஸ்ல அவங்களோட ஆளுங்க பேசுறாங்க. இப்ப டிமானிட்டைசேஷன், இந்த பணம் செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதன் காரணமா பாஜகவுக்கு வாக்குகள்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சாலும் அவங்கள ஒரு 3வது பெரிய கட்சியா மக்கள் மதிச்சு வாக்குகள் போட்டிருக்காங்கன்றது அவங்க வாங்கியிருக்கிற சொச்சபட்ச வாக்குகள் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. எது எப்படியா இருந்தாலும் திமுகவையோ அதிமுகவையோ அசைக்கிற ஒரு நிலையில பாஜக இல்லை அப்படின்னாலும் 3வது கட்சியா வளர்ந்துகிட்டு வருதுன்னு சொல்றாங்க சார். அதையும் மதிச்சுதான் சார் ஆகணும். பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் தொழில் பண்ணியோ இல்ல வரி கட்டியோ ஒரு திருமணத்தை 500 கோடி 1000 கோடி ரூபாயில கூட அவரோட விருப்பத்துக்கு பண்ணிட்டு போலாம். 500 கோடி ரூபாய் கல்யாணங்கிறத யார் அளவிட்டு சொன்னது? அது நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? அது 500 கோடி, 200 கோடி, 1000 கோடின்னு